அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி கூடிய கேட்டை நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே சதுர்த்தி விரதம் நாடெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளிலே விநாயகர் வழிபாடு உத்தமமாக கருதப்படுகிறது. காரிய தடைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அருகாமையிலே உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது காரிய தடைகள் விலகி உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழலும் லாபமும் ஏற்படுகிறது. அதே போல முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடைபெற்று உங்களது வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியமும் அதே போல் லாபமான சூழ்நிலையும் ஏற்படுகிறது. மேஷராசி நேயர்களுக்கு புதிய பணவரவு தனவரவு அதிகரிக்கும். கொடுத்த கடன்கள் வசூல் ஆகிவிடும். அதே போல் உற்றார் உணவிடத்திலே நட்பு பாராட்டுதல், எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சிகரமான லாபகரமான தொழில்களுடைய பணியிலே ஈடுபடக்கூடிய விஷயங்கள், பொது காரியங்களே ஈடுபட்டு பேர் புகழ் கிடைக்கக்கூடியது வாய்ப்பு உண்டு. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு ஆசிரியர்களாக பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளும், பத்திரிகை துறையிலே பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அச்சுத்துறை பத்திரிகை துறை அந்த மாதிரியான விஷயங்களே பயன்படுத்தும் போது உங்களது முயற்சி நல்ல வெற்றிகரமான விஷயத்திலே வரக்கூடிய நிலை. அதே போல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே புத பகவான் அமையப்பெறுவதால் கல்வி கற்றுத்தரக்கூடிய துறைகளிலே நல்ல முன்னேற்ற பாதையிலே வரக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள். உங்கள் ராசிக்கு 12லே சூரியன் மறையப்பெறுவதால் உங்களுக்கு இரவு தூக்கங்கள் பாதிக்கப்படும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல லாபகரமான விஷயங்கள், வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களது வாடிக்கையாளரிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். உங்களது கோபங்களை இப்போ இடத்திலே காட்டாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் வாடிக்கையாளர்களுக்கு சில சலுகைகளை கொடுத்து உங்கள் பக்கம் கவனத்தை ஈர்த்து கொள்வது மிகவும் சிறப்பாக அமையப்பெறும். அதே போல் பணவரவுகளிலே நல்ல ஈடுபாடாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களது முயற்சியினால் பணவரவை ஏற்படுத்தி கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு லாபமாக அமையும். அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல விதமான முயற்சிகளும், உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் இந்த நாளிலே உங்கள் ராசி மண்டலத்திற்கு 5ஆம் பாவத்திலே வரும்பொழுது பூர்வீக சொத்து விவகாரங்கள் சாதகமாக வரும். தந்தையார் வழி சொத்துக்கள் அதே போல் லாபகரமாக அமையப்பெறுகிறது. சில நேரங்களிலே நீங்கள் முயற்சிகரமான விஷயத்தை ஈடுபட செய்யும்போது லாபமும் ஆதாயமும் பெறலாம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே சற்று கவனம் தேவை. எந்த ஒரு முயற்சியை செய்யும் பொழுது உடல்நிலை பாதிப்பில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் நீச்சல் குளங்களுக்கு சென்று வருவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களிலே சென்று நீச்சல் பயிற்சி செய்வது, அதே போல் அதிகப்படியான இடத்திலிருந்தே குதித்து செல்லக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே சற்று அதனுடைய மாற்றத்தை நீங்கள் தவிர்க்க முடியாத நிலையிலே அதனுடைய உட்பொருளை கருதி நீங்கள் செயல்படுத்த செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்பது போல கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு லாபகரமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்கள் ராசிநாதன் புத பகவான் செவ்வாயோடு சேர்ந்து உங்களை பார்ப்பதால் காதல் ஜோடிகளிடையே சில கருத்து வேறுபாடுகளால் சண்டைகள் வரக்கூடும். கணவன் மனைவியிடத்திலே கருத்து வேறுபாடுகளும், அதே போல புதிய நட்பு வட்டாரத்திலே சில சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது என்னால் கவனித்து உங்களது முயற்சியை சரியான விதத்திலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, முழு முயற்சியாக ஈடுபாடு செய்யக்கூடிய அநேக விஷயங்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய நீங்கள், கலைத்துறை கலைக்கான விஷயங்கள், பொது காரியங்களிலே நீங்களுடைய பொழுதினை கழிக்கக்கூடிய நீங்கள், முக்கியமாக ஜன வசீகரத்தினால் உங்களது முயற்சி உங்களது பேச்சு திறமையால் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடும். அன்பார்ந்த
விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு காரிய தடைகள் நிவர்த்தியடைந்து நல்ல லாபகரமான சூழலும், முயற்சிக்கான எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதேபோல எடுத்த காரியத்திலே வெற்றி. திறன்பட இருக்கக்கூடிய நீங்கள் முயற்சிக்காக எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஈடுபடுத்தக்கூடிய நிலை. அதேபோல பொருளாதார நிலை மேம்பாட்டு, புதிய தொழிலுக்கான ஆயத்தங்கள், தொழிலினுடைய முயற்சிகள் எடுக்கக்கூடிய தோன்றும். அதேபோல பணவரவு சற்று குறைந்திருந்தாலும் அதனுடைய போதிய லாபத்தை கொண்டு நீங்கள் வெற்றிகரமான பாதைக்கு செல்வீர்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் விடாமுயற்சிகளும், எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் சில நேரங்களிலே புதிய நட்பு வட்டாரத்திலே நல்ல ஆதாயங்கள், சில நேரங்களிலே மறைமுகமான எதிரிகளை கொண்ட நீங்கள் தேவையில்லாத விஷயத்திற்கு மனக்குழப்பத்தை அடையாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. எதிர்பார்த்த பணவரவுகள் உங்களுக்கு கைகூடும். அதே போல முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமையப்பெற்று உங்களது வாழ்விலே நல்ல முன்னேற்ற பாதையில் வந்து சேரும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு காரிய தடைகள் அனைத்தும் விலகி தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள், பாராட்டுகள் போன்றவற்றை கிடைக்க தோன்றும். அதே போல சில நேரங்களிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஞாபக மறதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல சொந்த வீடு வாங்கக்கூடிய நபர்கள் உரிய ஆவணங்களை செலுத்தி அதன் மூலியமாக வாங்குவது மிகவும் சிறப்பு. அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றிகள் கண்டாலும் அதை சரியான முறையிலே பயன்படுத்துவதன் மூலம் உங்களது லாபம் பன்மடங்காக பெருகும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான ஆதாயங்கள், லாபங்கள், வீண் விரயங்கள் போன்றவற்றை இருந்தாலும் சுப விரயங்களாக அதை கருதி அதன் மூலியமாக லாபங்களை பெறலாம். எல்லா சூழ்நிலையிலும் புதிய நட்புகள், அதே போல புதிய நட்பு வட்டாரத்திலே லாப ஆதாயங்கள் இருந்தாலும் நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு உங்களது முயற்சியையே நீங்கள் முழு குறிக்கோளாக கொள்ளும்போது நல்ல விதமான முயற்சிகள் கிடைக்க தோன்றும். உங்களது நண்பர்களை கூட விரோதித்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத விஷயத்தை பிறரிடத்திலே ஆலோசனையாக பெறாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே முயற்சிகளும் ஆதாயங்களும் வந்து சேர தோன்றும். சிலருக்கு நட்பு வட்டாரத்திலே பணவரவும் தனவரவும் ஏற்படுகிறது. தொடர் போட்டி பொறாமையிலிருந்து நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. உங்கள் முன்னேற்றமே உங்கள் வாழ்க்கையின் மூலாதாரமாக வந்து சேரும். நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.